ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சோமவார அமாவாசை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது அமாவாசை திதியும் அதாவது அமாவாசை நாளும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வருகிற ஒரு நாளை தான் சோமவார அமாவாசை, சோமவாரம் என்று சொல்வார்கள். சாஸ்திரத்தில் அப்படி சொல்லப்படுகிறது. சோமவாரம் என்று மிகுந்த ஒரு முக்கியமான ஒரு நாள். இந்த நாளில் என்ன விசேஷம், என்ன செய்ய வேண்டும் என்றால், அதாவது நான் இந்த அமாவாசை பற்றி ஏராளமான பதிவுகள் போட்டுள்ளேன். அமாவாசை என்று தர்ப்பணம் மிக முக்கியம். அதன் பிறகு இந்த சோமவார அமாவாசை இந்த நாளுக்கு என்ன விசேஷம் என்றால், இந்த நாளில் அரச மரத்தை சுற்றி வலம் வர வேண்டும். அதனால் ஏராளமான நன்மைகள் நமக்கு உண்டு. இந்த அரச மரத்தை சுற்றி வலம் வருவதுதான் அஸ்வத்த பிரதட்சம் என்று சொல்லப்படுகிறது. அஸ்வத்த பிரதர்ஷனம், அஸ்வத்த என்ற அரச மரம், அஸ்வத்த பிரதர்ஷனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த திங்கட்கிழமை அமாவாசையில் சேர்ந்து வருகிற ஒரு நாள், அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு நாள். அதன் பிறகு இது ஏன் அந்த அளவுக்கு முக்கியமாக ஒரு இடம் வகிக்கிறது என்றால், இந்த அரச மரம் நம்முடைய வழிபாட்டில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. சாஸ்திரப்படி அரச மரத்துக்கு முக்கியத்துவம் உண்டு நம்முடைய வழிபாட்டில். அதன் பிறகு இதற்கு ஏராளமான நன்மைகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் இந்த அரச மரத்தை சுற்றுவதால் ஒவ்வொரு நன்மைகள் உண்டு. இந்த அரச மரத்தை 3 முறை, 5 முறை, 9 முறை, 11 முறை சுற்றி வருவார்கள். அது இந்த அரச மரம் இங்கேலாம் கிடைக்கும். கிராமத்துல எல்லாம் இருக்கும். ஆற்றங்கரை பக்கம் அரச மரம் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த அரச மரத்தின் ஒரு பிள்ளையாரை வேறு வைத்திருப்பார்கள். ஆக பிள்ளையாரையும் அரச மரத்தை சுற்றி வழிபட்டால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நன்மை அந்த அரச மரத்துக்கு உண்டு. அது மட்டுமல்ல, விஞ்ஞான ரீதியை பார்த்தா கூட அரச மரம் என்பது கார்பன் டை ஆக்சைடு, கரியமிலை வாயு இழுத்து கொண்டு ஆக்சிஜனை அதிக அளவில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அந்த மரத்துக்கு தான் உண்டு. மேலும் இந்த அரச மரத்தை சுற்றி வரும்போது ஸ்ரீமன் நாராயணன் பெருமாளாகவே நினைத்து அந்த அரச மரத்தை சுற்றி வர வேண்டும். 108 முறை சுற்றி வந்தால் ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்கும். அந்த அளவுக்கு சக்தி அந்த அரச மர வழிபாட்டிற்கு உண்டு. அது சோமவாரம் அமாவாசை, அது திங்கட்கிழமை அமாவாசை சேர்ந்து வந்தால் அவ்வளவு சக்தி அதற்கு உண்டு. ஏனென்றால் திங்கட்கிழமை என்று சந்திரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சந்திரன் மனோகாரகன். ஆக நம்முடைய மனதுக்கு நல்ல இனிமையும் மன அமைதியும் மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் சந்திரன். ஆக அந்த நாளில் வழிபடுவது என்பது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த அமாவாசை நாளில் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அந்த அரச மரத்தில் மும்மூர்த்திகள் வாசம் செய்கிறார்கள். சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகள் வாசம் செய்கிற ஒரு மரம் எது என்றால் இந்த அரச மரம் தான். மூலதோ பிரம்ம ரூபாய, மத்தியதே விஷ்ணு ரூபின, அக்ரதக சிவரூபாய, விருட்சராஜேத நமக, மரங்களின் அரசன். மேலும் பகவான் கிருஷ்ணர் மரங்களில் நான் அரச மரமாகவே இருக்கிறேன் என்று வேறு சொல்லியிருக்கிறார். ஆக ஏராளமான சிறப்புகள் அந்த அரச மரத்துக்கு உண்டு. இந்த அரச மரத்தை இந்த தினத்தன்று சுற்றினால் நிறைய நன்மைகள். தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். அதன் பிறகு கர்ப்ப கோளாறு ஏதாவது இருந்தால் அந்த கர்ப்ப கோளாறு நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இவையெல்லாம் தரக்கூடிய சக்தி அந்த வழிபாட்டிற்கு உண்டு. ஆக அந்த சோமவாரம் அமாவாசை சேர்ந்து வரக்கூடிய நாளில் இந்த அரச மரத்தை சுற்றி வழிபடுவது என்பது நமக்கு நல்ல நன்மைகள், ஏராளமான நன்மைகள் உண்டாகும். அதன் பிறகு இந்த அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று நான் நிறைய பதிவுகளில் போட்டுள்ளேன். தர்ப்பணம் செய்ய வேண்டும். அந்த எள்ளும் தண்ணீர் அரைக்கிறோமே, அந்த தர்ப்பணம் செய்து அதுதான் நம் முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் உணவு. மேலும் தட்சிணாயன காலம், ஆடி அமாவாசை முதல் பித்திருக்கள் பூலோகத்து வர ஆரம்பிப்பார்கள். இந்த ஆவணி அமாவாசை வருகிற மகாலய அமாவாசை, அந்த நேரத்தில் பித்திருக்கள் பூமிக்கு மிக அருகில் இருப்பார்கள். ஆக இந்த அமாவாசை நாளில், அதுவும் சோமவாரம் சேர்ந்து வரக்கூடிய நாளில் கண்டிப்பாக நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். தர்ப்பணம் செய்துவிட்டு அதன் பிறகு
நாம் கோயிலுக்கு சென்று வழிபடலாம், எல்லாம் செய்யலாம். அதன் பிறகு நம்மால் மொழி தான தர்மங்கள் முடிஞ்ச அளவு அன்னதானம் மிக விசேஷம். அன்னதானம் செய்யலாம். செய்துவிட்டு நாம் சாப்பிடும் போது அந்த காக்கைக்கு சாதம் வைத்து விட்டு அதன் பிறகுதான் சாப்பிட வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று இந்த அமாவாசை என்று. அது மட்டுமல்ல, அன்றைய தினம் நம் குலதெய்வ வழிபாடு என்பது நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு கூட அந்த அளவுக்கு சக்தி. அமாவாசை தினத்தன்று செய்யும் குல வழிபாடு நிச்சயமாக நம் குறைகளை தீர்க்கும். அமாவாசை தினத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. எனவே தான் நம் முன்னோர்கள் அமாவாசை என்று அதாவது அந்த காலத்தில், இப்போது முடியாத, ஆபீஸெல்லாம் போகணும், அந்த வேலைகள் இருக்கு. அந்த காலத்தில் வைத்துள்ள காரணம் என்றால் அமாவாசை என்று ஒரு தினத்தில் மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி நம் முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று அதற்காக ஒரு தினத்தை ஒதுக்கி வைத்துள்ளார்கள் நம் முன்னோர்கள். ஆக நாம் தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷம். இந்த வர அமாவாசை 2ஆம் தேதி செப்டம்பர் 2 திங்கட்கிழமை என்று அமாவாசை. அமாவாசை திதி முழு நேரம் 60 நாளை, அதான் அன்றைய தினம் முழுவதும் செவ்வாய்க்கிழமை காலை 7:25 வரை அமாவாசை திதி உள்ளது. ஆக திங்கட்கிழமை அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த தர்ப்பணத்துக்கு எந்த நேரம் செய்யலாம் என்று ஒரு கேள்வி. அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். தர்ப்பணத்திற்கு எந்த நேரம் தேவையில்லை. சூரியன் இறங்குவதற்கு முன்னால், அதை மேக்சிமம் நீங்கள் 1 மணிக்குள் 12:30க்குள் 12 to 1 அதிகபட்சம் நீங்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும். இது ராகு காலம் கூட பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. தர்ப்பணத்திற்கு அதற்கும் சம்பந்தமே இல்லை. நீங்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதுதான் அவர்கள் கொடுக்கக்கூடிய, நீங்கள் உங்கள் முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய உணவு. இதனால் நிச்சயமாக நம்முடைய பித்ரு தோஷங்கள் விலகும். மிக முக்கியமான வழிபாடு வருகிற சோமவார அமாவாசை. இந்த அமாவாசை என்று நாம் குலதெய்வ வழிபாடுலாம் செய்து முன்னோர்களை வழிபட்டு சகல நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். மௌடானி போகும்.